சரி, எல்லாரையும் பாத்துக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வேலூர் மாவட்டம் சொன்னாலே கொஞ்சம் வித்தியாசமான மாவட்டம் தான். மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலான்னு அந்த சிந்தனையா வந்திருக்கோம். இருந்தாலும் இந்த மாவட்டத்துல பல்வேறு வகையான அமைப்புகள்ல பொறுப்பு அறிவிக்கிறதுக்குண்டான சங்கத்தினுடைய உறுப்பினர் அடையாள அட்டையை கொடுத்துட்டு பொறுப்பு அறிவிச்சுட்டு நிகழ்ச்சியை தொடங்கலாம்னு சொல்லி உங்கள் பாசத்துக்குரிய அருமை சகோதரர் டி வாசுதேவன் அவர்கள் கேட்டுக்கொண்டு என்னங்க கொஞ்சம் வித்தியாசமா தொடங்கலாங்க. சாப்பிட்டீங்களா? எல்லாம் வச்சிருக்கீங்க ஹோட்டல்ல சாப்பிட்டு பலத்த கரவெழுத்த கொடுக்கலாம் பார்க்கலாம். சங்கத்துல ஐஎன்ஆர்பிடிஎம்ஏ சங்கத்தில் ரியல் எஸ்டேட் அமைப்பினுடைய வேலூர் மாவட்ட துணைத் தலைவராக அருமை சகோதரர் பி ஜெய்சங்கர் அவர்களுக்கு நம்முடைய சங்கத்தினுடைய ஆயில் உறுப்பினர் அடையாள அட்டையை வழங்கி இன்று முதல் மாவட்ட துணைத் தலைவராக உங்கள் சங்கத்தினர் வாழ்த்து தெரிவித்து மாநில அமைப்பாளர் ஏ பாலசுப்ரமணியன் அவர்கள் கொண்டாடி அணிக்கு வரை தொடர்ச்சியாக ரியல் எஸ்டேட் அமைப்பினுடைய வேலூர் மாவட்டத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் ஆர் வெங்கடேஷ் அவர்கள் ரியல் எஸ்டேட் அமைப்பினுடைய வேலூர் மாவட்டத்தினுடைய பொருளாளராக அருமை சகோதரர் ஆர் சலீம் அவர்கள் சலீம் அவர்களுக்கு எங்களுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் ராணிப்பேட்டை அப்துல் ரஹீம் அவர்கள் உறுப்பினர் அடையாள அட்டையை வழங்கி சிறப்பிப்பார்கள். துணை செயலாளராக என் பெயர்ல பாதி வச்சிருக்கிறாரு ஆர் சுரேஷ் பாபு அவர்கள். துணை செயலாளர் ரியல் எஸ்டேட் அமைப்பினுடைய அருமை சகோதரர் எம் தினகரன் அவர்கள். வேலூருடைய எங்கள் மரியாதைக்குரிய பிச்சாண்டி அவர்கள். மாவட்டத்தினுடைய செயற்குழு தலைவராக கார்த்திகேயன் அவர்கள். ஜே கார்த்திகேயன். சங்கத்தின் காட்பாடி கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக அனைவருக்கும் காட்பாடி ஜேவிஆர் வெங்கட்ராமன். காட்பாடி தொகுதியில் இருக்க அண்ணன் அவர்கள் இன்னைக்கு மிக பெரிய பொறுப்பு. இங்க நாங்க பிடபிள்யூ கான்ட்ராக்டரா இருந்தாலும் ரியல் எஸ்டேட் சின்ன செஞ்சிருந்தாலும் இந்த சங்கத்தில் ஐஎன்ஆர்பிஏ சங்கத்தில் வந்து நீங்க வந்து இணைஞ்சு செயல்படுகின்ற போது நமக்கு தெரிஞ்சவங்கலாம் நம்ம கூப்பிட்டு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்ம காட்பாடி கோபுரபத்தியும் பள்ளிகொண்டா உலகத்திலேயே பெரிய வாராகி அகில உலக வாராகி சேவா சங்க தலைவராக நம்ம எல்லாரும் இணைந்து நம்முடைய தமிழ்நாட்டிலேயே வேலூர் மாவட்டம் தான் ஐஎன்ஆர்பிடிஏ சங்கத்துக்கு மிக பக்கபலமாக இருக்கு. தலைவர் வாழாது மூலமாக மாநாடு, அதாவது இந்த மாநாடு மிக பிரம்மாண்டமாக லண்டனம் ஒய்எம்சிஏ மைதானத்தில் வந்து அரசியல்வாதிகளும் நம்முடைய கலைத்துறையும் தான் நடத்திருக்காங்க. அதுக்கப்புறம் சங்கம் சார்பா நம்ம தான் நடத்துறது மிக பெரிய பெருமை நமக்கு எல்லாம் இருக்கு. உறுதுணையா இருக்கிறதுக்கு எல்லாம் அந்த வாராகியம் வேண்டுகிறார். இப்போது எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகளை 3 பேர் காட்டுகிறோம். உங்களுடைய மாவட்ட பொருளாளர்
இது ஸ்ரீதர் அண்ணன் வேலூர் பண்ணிக்குவாரு. எல்லாருக்கும் போட்டுருக்கு. அடுத்து மாவட்ட துணைத் தலைவர் திரு கோவிந்த ரெட்டியார், ஏஜிஆர் கோவிந்த ரெட்டியார் வந்து காட்பாடி காட்பாடி தெற்கு சென்றார். மாவட்ட துணைத் தலைவர் ஒரு நாளையில லட்சுமி வைத்தியர் வந்து 8 வயசு ஓனர் அதிபதி அவரு. இன்னைக்கு ரியல் எஸ்டேட் அதிபதியா இருக்காரு. வாழ்த்துக்கள். அடுத்து மாவட்ட துணைத் செயலாளர் சுதாகர் அவர்கள். சுதாகர் இபிஐ ஆபீஸ்ல இருந்து ஒரு முழு கட்சி நல்லா சிறிய இருக்காருங்க. முழு ஒத்துழைப்பு அன்புடன் கேட்கிறாங்க. செல்வம் அவர்கள் நெல்லூர் தொகுதி தலைவர் அவருக்கு சிறுமை உங்களை நன்றி கேட்டுக்கொள்கிறேன். மாநில துணைத் தலைவர் அவர்கள் வருக துணைத் தலைவர் அவர்களை ஒரே நிமிஷம் அப்படியே ஒன்னா ஒரே ஒரு நிமிஷம். நிலத்தரகர் சங்கத்தின் சார்பாக உங்களை அனைவரும் வருக வருக என வரவேற்று நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் இன்று மிக பிரமாண்டமாக ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்கு இணங்க நம்முடைய ரியல் எஸ்டேட் சங்கத்தின் மாவட்ட தலைவர் அண்ணன் வாசுதேவன் அவருடைய சீரிய ஏற்பாட்டிலும் அவருடைய நிர்வாகிகள் சீரிய ஏற்பாட்டிலும் அதே போன்று INRBDNA நிலத்தரகர் சங்கத்தின் சார்பாக காட்பாடி கிழக்கு மாவட்டத்தின் தலைவர் JVR வெங்கடம் என்னுடைய நிர்வாகிகள் சீரிய ஏற்பாட்டின் சார்பிலும் நம்முடைய மேற்கு மாவட்ட சங்கத்தின் தலைவர் அவருடைய நிர்வாகிகள் சார்பாகவும் பாண்டியண்ணன் அவருடைய நிர்வாகிகள் சார்பாகவும் இங்கு சங்கத்தின் ஏற்பாட்டின் சார்பாகவும் அது மட்டுமின்றி என்னுடைய லேண்ட் டெவலப்பர் சங்கத்திற்கு புத்துணர்ச்சி ஏற்பக்கூடிய லேண்ட் டெவலப்பர் சங்கத்தின் புது ரத்தமாக இன்று பாய்ந்து கொண்டிருக்கும் வேலூர் மாவட்டத்தின் அண்ணனுடைய மோகனன் அவர்களுடைய
ஒத்துழைப்போடும் இங்கு அவருடைய நிர்வாகிகள் உறுப்பினர்களோட ஒத்துழைப்போடும் மிக சிறப்பாக இங்க நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தின் சாராம்சம் என்னவெனில், நம்முடைய தொழிலில் அனைத்து தொழில்களுக்கும் அனைத்து ஊழியர்களுக்கும் ஏன் அரசாங்க பணி செய்வதற்கும் ஒவ்வொரு சங்கம் ஆரம்பித்து அவர்களுக்கு தேவையான கோரிக்கைகளை ஒற்றுமையாக இருந்து தேவையானவற்றை அரசாங்கத்திடமோ அல்லது பொது வழியிலேயோ ஒற்றுமையோடு இருந்து வெற்றி பெற்று நம் தேவையான காரியங்களை சாதித்துக் கொள்வார்கள். அதே போன்று நம்முடைய ரியல் எஸ்டேட் லேண்ட் டெவலப்பர்ஸ் நிலத்தரகர் சங்கத்துக்கென்று ஒரு உந்துதலாக ஒற்றுமையோடு இருந்து தமிழ்நாடு முழுவதும் நமக்கு ஒரு வழிகாட்டியாகவும் ஒரு செயின் லிங்க், அதாவது ஒரு கனெக்ஷன், இந்த மாவட்டத்திலிருந்து அந்த மாவட்டத்துக்கு தொழில் செய்பவர்கள் மற்ற மாவட்ட தொழில் செய்பவர்களுக்கு ஒரு ஒருங்கிணைப்பாகவும் அமைத்து கொடுத்திருக்கும் நம்முடைய இந்திய தேசிய தலைவர் அவர்களுடைய சார்பாக வருகிற மார்ச் 22ஆம் தேதி சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில், மிக பெரிய மைதானம் அது, அங்கு பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் மாநாடு நடத்தி இருக்கிறார்கள். கலை நிகழ்ச்சி சினிமா துறையின் மூலம் நடந்திருக்கிறது. இந்த சங்கத்தின் சார்பாக ரியல் எஸ்டேட் சங்கமாக இருந்தது, எந்த சங்கமாக இருக்கட்டும், முதலாக அந்த YMCA மைதானத்தில் மிக பிரம்மாண்டமாக வரும் மார்ச் 22ஆம் தேதி அங்கு நம்முடைய சங்க நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் தமிழ்நாடு முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான உறுப்பினர்கள் அங்கு குழும போகிறார்கள். நம்முடைய பலம் ஒற்றுமை என்ன என்று நாம் அன்று காட்ட இருக்கிறோம். அதற்கு ஒரு அச்சாரமாக எதற்காக இது நடத்த வேண்டும், எதற்காக நமக்கு இந்த சங்கம் வேண்டும், எந்த அளவில் நம்ம ஒற்றுமையில் இருந்தால் நாம் இதை பயன்படுத்தி கொண்டு அடுத்த அளவிற்கு நம் குடும்பத்தை முன்னேறலாம், தொழில் முன்னேறலாம் என்றெல்லாம் நமக்கு வழிகாட்டியாக வந்திருக்கும் மாநில நிர்வாகிகள் கூறுவார்கள். இந்த மாநாடு ஏறக்குறைய 3 கோடியிலிருந்து 4 கோடி ரூபாய் ஆகும் என்று ஒரு எஸ்டிமேட் திட்டம் தீட்டி இருக்கிறார்கள். ஒரு கை தட்டினால் ஓசை வராது, ஒரு மரம் தோப்பாகாது என்பார்கள். அதனால் நாம் தலைவர் அவர்கள் நமக்காக இதெல்லாம் ஏற்பாடு செய்திருந்தாலும் பொருளாதாரத்திலும் நாம் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். உறுப்பினர்களை நாம் கொண்டு அங்கு சேர்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும், தொழில் சங்கங்களாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், நம் மீது ஒரு ஒரு பற்றுதலும் ஒரு ஒற்றுமையோடு இருக்கிறார் என்ற ஒரு உணர்வும் அவருக்கு ஏற்பட்டு நம் தொழிலில் இருக்கும் சங்கடங்கள் எல்லாம் தீர்ப்பதற்கும் நிவர்த்தி செய்வதற்கும் இவருக்கு என்ற ஒரு சங்கம் இருக்கிறது, ஒரு தொழில் இருக்கிறது, ஒரு தொழிற்சங்க உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அப்பொழுது இவர்களிடம் நாம் கண்ணியமாக தான் இவர்கள் தொழில் செய்வார்கள், இவர்களிடம் நாம் தொழில் முறை உறவு வைத்துக் கொள்ளலாம் என்றெல்லாம் அவர்களுக்கு ஒரு உந்துதல் வரும். ஏனென்றால் ஒரு நம்பகத்தன்மை இருந்தால்தான் இந்த ரியல் எஸ்டேட் தொழிலாக இருக்கட்டும் அல்லது நமக்கு அது செய்யக்கூடிய நம்முடைய ரியல் எஸ்டேட் தரக சங்கங்களாக இருக்கட்டும், தொழிலாளர்களாக இருக்கட்டும், ஒரு அவர்கள் மீது ஒரு நம்பிக்கை வந்தாதான் இந்த தொழில் முன்னேறி கொண்டே போக முடியும். ஒரு இடத்தில் சின்ன தவறு நடந்தாலும் அடுத்து அது 10 பேர் 100 பேர் போச்சுன்னா அந்த தொழில் அப்புறம் நடக்காது. அதனால் நமக்கு தலைவர் நம்ம உறுப்பினராக சேர்ந்தோம்னா நமக்குன்னு ஒரு ஐடி கார்டு கொடுக்கிறார். அதுதான் இப்ப நீங்க பார்த்திருக்கீங்க. அந்த ஐடி கார்டுக்கு எவ்வளவு பெரிய மரியாதையும் மதிப்பு இருக்கிறதுன்றது நீங்க அந்த அரசாங்கத்தை சேர்ந்த ரிஜிஸ்டர் ஆபீஸ் போனாலும் சரி அல்லது நம்முடைய சிஎம்டி ஆபீஸ் போனாலும் சரி, இது போன்ற அலுவலகத்தில் அந்த கார்டை காட்டினாவே ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கிறது. அதை நான் கண்கூடாக கண்டிருக்கிறேன். அது போன்று நீங்களும் உறுப்பினர் ஆகாதவர்கள் ஆயுள் சந்தா கட்டி நீங்கள் உறுப்பினர் ஆகினால் இது போன்ற உறுப்பினர் படிவம் நாம் கொடுக்கும் பொழுது ஒரு வாரத்தில் 10 நாட்கள் தலைமையில் இருந்து நமக்கு அந்த கார்டு தலைவருக்கு அனுப்பி வைக்கிறார்கள். நீங்களும் அதை வைத்துக் கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கும் அது உறுதுணையாக இருக்கும். இந்த போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு மாநில நிர்வாகிகள் நமக்கு இங்கு செய்து கொடுக்கின்றனர்.
அதை பற்றி இன்று ஆலோசனை செய்வதற்கு தான் தலைமையில் இருந்து நம்முடைய மாநில அமைப்பு செயலர் அண்ணன் பாலா அவர்களும், மாநில துணைத் தலைவர் அண்ணன் சுரேஷ்குமார் அண்ணன் அவர்களும், நம்முடைய இங்க மாநில செயற்குழு உறுப்பினர் அண்ணன் பிச்சாண்டி அண்ணன் அவர்களும், நம்முடைய மாநில நிர்வாகி அண்ணன் ரஹீம் வாய் அண்ணன் அவர்களும், மற்றும் நம்முடைய ரியல் எஸ்டேட் பாருங்க, நம்ம பிரிஞ்சு இருந்தா இப்ப இங்க வந்தவங்க 90% ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருன்னு தெரியும். ஆனா நீங்க என்ன செய்யறது எனக்கு தெரியாது, நான் என்ன செய்யணும் இன்னொருத்தருக்கு தெரியாது. இப்ப பாருங்க, ரியல் எஸ்டேட்டும் லேண்ட் டெவலப்பர்ஸும் அதுக்கடுத்து நிலத்தரகரும் ஒருத்தருக்கு ஒரு நல்ல செயின் லீக் வரும்போது, உங்ககிட்ட என்ன இருக்குது நான் சொல்லுவேன், எங்கிட்ட அவர் சொல்லுவாருன்னு சொல்லும் போது ஒரு வியாபாரத்தை 10 வியாபாரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கிறது. நம்முடைய குடும்பங்களும் தலைவர் ஒவ்வொரு நாளும் பதிவு போடும்போது சொல்லுவார், பணம் சம்பாதிங்க பணம் சம்பாதிங்க பணம் சம்பாதிங்கன்னு. அந்த பணம் சம்பாதிங்கன்றது எதுக்குன்னா, தன் குடும்பமும் தன் சன்னதிகளும் அடுத்த தலைமுறை ஜெனரேஷன் வந்து இந்த லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு போனதுக்காக தான். அந்த பணம் சம்பாதிக்கக்கூடிய இடத்தில் நாம் இருந்தாலும் இது போன்ற உறவுகள் எல்லாம் நமக்கு பக்கபலமாக இருந்தால்தான் செய்ய முடியும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு இடத்துல ஒரு தொழில் செய்யறோம், 2% அவங்க வந்து அதுக்காக கமிஷன் கொடுக்குறாங்க. எல்லாம் இவங்க ரீஸ்ட் அவங்களுக்கு ஆயிடுது, அவங்க ரீஸ்ட் இவங்களுக்கு ஆயிடுது, பணம் வாங்கி அவங்க போயிடலாம், கடைசியில 1% தான் கொடுப்பேன், 1/2% தான் கொடுக்கணும் போது தனி மரமா இருந்து வேற ஒண்ணும் செய்ய முடியல. உன்னால குத்தா வாங்கிக்கலாம் வாங்காம போன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போயினே இருப்பான், பண்ணிட்டு போட்டு கட்டிட்டு என்ன பண்ண முடியும்? ஒரு வேளை போனா போலீஸ் கம்ப்ளைண்டும் கொடுக்க முடியாது. அந்த நேரத்துல தான் இது போல சங்கம்லாம் நமக்கு உறுதுணையாக இருந்து, நான் சங்கத்துல இருக்கிறேன், நான் வந்து உங்களை வந்து மோசடி செய்யல, விற்க முடியாத சொத்து வித்து கொடுத்துருக்கிறேன், பல கஷ்டங்களை நான் வந்து 10 பேர் வந்து 100 பேர் கூட்டு போய் காட்டியிருக்கிறேன், இதுக்காக எனக்கு எவ்வளவு செலவா இருக்குது, நீ வீட்டுலதான் சொத்துக்காரன் உட்கார்ந்து இருப்ப, வாங்குற யாருன்னே தெரியாது, ஆனா எனக்கு 2% கொடுத்துருங்க, சங்கத்தை மூலியமா நாங்க வந்து நேரா வந்து பஞ்சாயத்து பண்ணோம்னா அப்புறம் நல்லா இருக்கணும் போதே ஒரு 90% சால்வ் ஆயிடும். அதையும் மீறி ஒரு நாள் முடிஞ்சு பாத்துக்கணும் போது நம்ம ஆளுங்க ஒரு 10 பேர் சூழ்ந்து போகும்போது அவங்க மான மரியாதைக்கு பயந்தாவது கொடுத்துருவான். அதுக்காக அதுக்கெல்லாம் இந்த சங்கம் வந்து உறுதுணையா இருக்கிறது. அது மட்டும் இல்லாம நம்ம மாநில இந்திய தேசிய தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நிதி உதவியாக ஒவ்வொரு மாவட்டமும் 2 லட்சம் ரூபாய் தர வேண்டும். அது மட்டும் இல்லாம மேற்கொண்டு நமக்கு 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் செலவாகும். இங்கிருந்து ஒரு 500க்கும் மேற்பட்ட நபர்களை நம்ம வேலூர் மாவட்டத்தின் சார்பாக இங்கிருந்து பஸ் மூலியமாகவும் வேன் மூலியமாகவும் கார் மூலியமாகவும் மார்ச் 22ஆம் தேதி காலையில் ஒரு 6 மணிக்கு நம்ம கிளம்பினாதான் நேரடியாக நாம் அந்த இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஒரு சில இடங்களை எல்லாம் பார்த்து விட்டு 2 மணிக்கு நாம் YMCA மைதானத்துக்கு சென்றோமானால் மதிய உணவு அருந்திவிட்டு அனைத்து நிகழ்வுகளையும் முடித்துவிட்டு தலைவர் அவர்கள் உரையை கேட்டுவிட்டு மற்ற தலைவர் மூலமாக பெரிய அரசியல் தலைவர்களையும் அரசாங்க துறையை சேர்ந்த அதிகாரிகளையும் இவர்கள் எல்லாம் அவர்கள் வந்து இன்வைட் செய்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கே உங்கள் வாழ்க்கை மேல ஒரு பிடிப்பு வரும், ஒரு தைரியம் வரும். நமக்குன்னு ஒரு சங்கம் இருக்கிறாங்கப்பா, ஏதாவதுன்னா நம்ம பின்னாடி வந்து தூண்களா நிப்பாங்கன்ற ஒரு உந்துதலும் வரும். அதனால் இதை முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எனக்கு அடுத்து நம்முடைய மாநில நிர்வாகிகள் பேசுவார்கள், அதையும் கேட்டு இந்த நிதி உதவிக்கு அனைவரும் உங்களால் முடிந்த உதவி செய்தாலும், உங்களுக்கு தெரிந்த பெரிய ரியல் எஸ்டேட் அதிபர் இருப்பார்கள், நம்ம ஊர் MLA இருப்பாங்க, ரிஜிஸ்ட்ரார் செய்யறவங்க இருப்பாங்க, இந்த சங்கத்தை பற்றி தெரிந்தவர்களிடம் சொல்லி நிதி உதவிக்கும் நீங்கள் ஏற்பாடு செய்து கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதுக்கு நம்முடைய ரஹீம் பாய் அண்ணா அவர்கள் சிற்றுரையாற்றுவார். அனைவருக்கும் வணக்கம். தேசிய ரியல் எஸ்டேட் லேண்ட் டெவலப்மெண்ட் நிலத்தரகர் நலச்சங்கத்தின் சார்பாக உங்களை மனமாற பாராட்டுதலும் மகிழ்ச்சியும் தெரிந்து கொள்கிறேன். ஏனென்றால் அனைவரும் ஒன்று கூடி நீங்கள் வந்துள்ளீர்கள், மிகவும் சிறப்பாக உள்ளது. இந்த சிறப்பை மாநில மாநாட்டுக்கு மேலும் சிறப்பாக சேர்க்க வேண்டும். அந்த மாநில மாநாடு கிட்டத்தட்ட வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த 2000 பேராவது போகணும் என்று ஒரு எஸ்டிமேட் உள்ளது. இவர் மூலியமாக ஒரு 500 பேர், அவர் மூலியமாக ஒரு 500 பேர், இவர் மூலியமாக ஒரு 500 பேர், நம் மூலியமாக ஒரு 500 பேர், ஆக மொத்தம் 2000 பேர் சென்றால்தான் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பது மிக தாழ்வுடன் கேட்டுக்கொண்டு, மேலும் இந்த மாநில மாநாடு எதற்காக என்பதற்காக, ஏன்னா நம்ம வந்து அங்கீகாரம் பெறுவதற்காக.
இல்ல அங்கீகாரம் நம்முடைய நிலத்தரகருடைய அங்கீகாரம் பெறப்படும். அந்த அங்கீகாரம் பெறுவதற்காக நம்ம இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் லேண்ட் டெவலப்பர் நிலத்தரகர் நலச்சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் திரு ஆம்பூர் ஆர் ஜெகநாதன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். எங்கேயோ போக இல்லையா எல்லாரையும் விட்டுருங்க. சரி ஒரே நிமிஷம் வாங்க நம்மள வேலூர் மாவட்டத்துக்கு எனக்கு 2 லட்சம் இந்த பாடுபட்டு மேலும் நிறைய பேர் சேர்ந்தாதான் இத்தனை பேர் உள்ளார்களா என்பது ஒரு திகைப்பா ஏற்படுத்தணும். அதுதான் வைஎஃப்சி மைதானம் வந்து பெரிய மைதானம். இது வரைக்கும் எந்த சங்கமும் அங்கே சென்று போட்டதில்லை. இதுதான் முதல் முறை நம்முடைய சங்கம் வைஎம்சி மைதானத்தில் மிக சிறப்பாக பிரமாண்டமாக நடக்கும் என்பதுதான் உங்களுடைய ஆவல். ஆகையால் நீங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்கள் சொந்தக்காரர்கள், உங்கள் நண்பர்கள் யாராக இருந்தாலும் அவர்களையும் அழைத்து கொண்டு வாருங்கள் என்று மிக தாழ்வுடன் கேட்டுக்கொண்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாநாட்டிற்கு வருகை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களது மாநில அமைப்பாளர்களுடைய வாழ்த்துறை வழங்குமாறு அன்புடன் கேட்கிறேன். சங்கத்தில் நிறைவா பேசுறதுக்கு ஒரு சிரமமான விஷயம். ஏன்னா எப்பவும் பாத்தீங்கன்னா எல்லாருமே எல்லா சப்ஜெக்டும் பேசுறாங்க. இன்னும் ஒரு விஷயம் சொல்ல போனா, இந்த பக்கம் இருந்து ஒரு 4 பேர், இந்த பக்கத்து 4 பேர் தான் பேசிருக்காங்க. இன்னும் அந்த பக்கம் பேச வாய்ப்பு இல்லாம பேசாம இருக்கவங்க நிறைய பேர். நீங்க எல்லாம் பேசுனீங்கன்னா இன்னும் பேசுறதுக்கான சப்ஜெக்டா இங்க எல்லாமே இருந்தது. இருந்தாலும் அனைவரும் தொட்டு சென்ற அந்த வரிகளை நானும் தொட்டு செல்கிறேன். சங்கம் ஆரம்பிக்கிறது. சங்கம் ஆரம்பிச்சதை நினைவுனாரு துணைத் தலைவர் தமிழ் நாடு தமிழ் பேரோட துவங்கிய அந்த சங்கம் தரகத்தின் நலனை மட்டுமே முன்னிறுத்தி பேசப்பட்ட சங்கம். ஒரு தலைவனுக்கு இந்த தரகு தொழில் செய்பவர்களை முன்னெடுத்து செல்ல வேண்டும், அவர்களுடைய பிரச்சனையை கண்டு கொள்ள வேண்டும் என்கிற ஆவல் 21 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்திருக்குன்னா அவருக்கு இந்த நேரத்துல நம்ம நன்றி சொல்ல காரணம். அதே நேரத்துல உங்களை எல்லாம் சந்திக்கின்ற இந்த அருமையான வாய்ப்பை ஏற்படுத்த தலைவர் அவர்களின் இளைஞர் கூர்ந்து மோகன் லேண்ட் டெவலப்பர்ஸ்ல பேசுறாரு. அவர் லேண்ட் டெவலப்பர் பத்தி ஏதாவது பேசுவாரு பார்த்தா பேசல. ஆனா பேசுறது பாத்தீங்கன்னா ஃபுல்லா மீடியேட்டர் பத்தி பேசுறாரு. இங்க வந்துட்டா இன்னொருத்தர் வந்து ஏமாத்திடுவாங்கன்னு சொல்ற அந்த பண்பு இருக்குல்ல, அது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அப்பதான் நிச்சயமா அவரு ஏமாத்த மாட்டார் மீடியாக்கு. அதுல அடைஞ்சிருக்கிற பொருள் இங்க இங்க இந்த மாவட்டத்துல இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் இங்க மாவட்டத்தினுடைய தலைவரா அவரை அறிமுகப்படுத்துறது எங்களோட மாநில துணைத் தலைவர் அவர்கள். அதே மாதிரி 2 மாவட்டங்கள்ல அண்ணன் பாண்டியன் வந்தாலும் அவரையும் எங்களோட துணை செயலாளர் கிஷன் அறிமுகப்படுத்திருந்தாரு. சங்கங்கள்ல ஒவ்வொருத்தரும் அறிமுகப்படுத்திப்பாங்க. யார் பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்க முன்னுக்கு வருவாங்க. நானும் இருக்கேன்ற மாதிரி இருந்துட்டா அது பயன் இல்லாததா இருக்கு. எந்த அளவுக்கு நம்ம வீரியமா அதை பயன்படுத்துறோம்ன்றதுதான் விஷயம். பயன்படுத்திக்க வேண்டிய முழு பொறுப்பெல்லாம் உங்ககிட்ட இருக்கு. அவர் பயன்படுத்திட்டு ரெடி ஆயிட்டாருன்றதுதான் துணைத் தலைவர் சொன்னார். வெகு விரைவில் இந்த மாவட்டத்துல ரியல் எஸ்டேட்ல மாவட்ட தலைவரா வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. அது செயலாளராக இருந்தாலும் சரி, பொருளாளர் எங்க பய எங்க பொருளாளராக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் அவர் வழிவிட தயாரா இருக்காரு. அதே மாதிரி அவரு எங்களோட இணைச்சிக்க நாங்களும் தயாரா இருக்குன்றதை இந்த நேரத்துல எப்பவுமே ஒருத்தர் வந்து நம்ம போறதோட நம்ம கூட சேர்ந்து கொண்டு போவோம். அதுதான் வந்து அந்த முன்னேற்றம் தான் ரொம்ப நல்லா இருக்கும். தனியா போயிட்டு திரும்பி பார்த்தா பின்னாடி யாரும் இருக்க மாட்டாங்க. கூட்டத்தோட பயணிக்கும் போது நம்ம முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்கும்,
எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல ஆள் வந்துருக்கான்னு பாக்குறதுன்னு வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த மாதிரியான முன்னேற்றங்கள்லாம் நம்ம வரவேற்கணும். அந்த வகையில அண்ணன் அவர்களை நான் மனதார பாராட்ட அவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த எழுச்சி மிகு வேலூர் மாவட்டம் இன்னும் சிறப்படைவதுல எந்தவித மாறுபட்ட கருத்தும் அதுல எங்களுடைய துணைத்தலைவருக்கும் மற்ற நிர்வாகிகளுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கு. நிலத்தரகர்களுக்காக உருவாக்கப்பட்ட சங்கம், நிலத்தரகரை மட்டுமே கொண்டு வந்த சங்கம். ஒரு கட்டத்துல நிலத்தரகர்களுக்கு யாரெல்லாம் பிரச்சனை, சொன்ன மாதிரி யாரெல்லாம் பிரச்சனைன்னு பார்க்கும்போது பில்டர்ஸோ இல்ல ஒரு இன்வெஸ்டர், நம்ம ரியல் எஸ்டேட் இன்வெஸ்டராலேயோ அந்த மாதிரி இல்லாம டைரக்டா போய் மீடியேட்டரை ஏமாத்திடுறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்ததுனாலதான் யாரெல்லாம் பிரச்சனை வருமோ அவங்களெல்லாம் நம்ம அமைப்புல கொண்டு வந்து அவங்களெல்லாம் சகோதரனாக்கி ஏமாத்துற எண்ணமே மோகன சொன்ன மாதிரி யாருமே இல்லாம பண்ணதுதான் இந்த சங்கத்தோட வெற்றி. அடுத்ததான் சொன்னாங்க ஐடி விங் விளம்பரம் நிச்சயமா அவசியம். நம்ம செய்யற உழைப்பும் தொழிலையும் வெளிப்படுத்தணும். அதுக்காக அதை விட முக்கியம் மகளிர். மகளிர் இல்லைன்னா எந்த வேலை செஞ்சாலும் அதுக்கு பெருசா ஒன்றும் சாதிச்சிட முடியாது. எல்லா வெற்றிக்கும் பின்னாடி மகளிர் நிச்சயமா தேவைப்படுறாங்க. அதனாலதான் சூசரமா சொன்னாரு மகளிர்களை நீங்க அதிகமாக்கிட்டாங்க. அதே மாதிரிதான் வழக்கறிஞர், அவங்க நிச்சயமா அதிகமா சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்கக்கூடிய ஆட்கள் உள்ள தொழில. அதனால வழக்கறிஞர் அமைப்பு நமக்கு தேவைப்படுது, அதுவும் பண்றோம். இதை தாண்டி நம்ம சங்கத்துல இன்றைய பார்வையில என்ன பார்த்துக்கணும்னா நிலத்தரகர்கள் ஒரு தொழிலாளர்கள் அவர்கள் இந்த வாரியம் அமைப்பு இந்த இப்ப அண்ணன் சொன்னாங்க இல்லையா, அந்த கார் எடுத்து போய் நான் ஆபீஸ்ல கொடுக்குறேன் ஒரு இடத்துல போகும்போது அந்த காருக்குரிய மரியாதை வருதுன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரே விஷயம் ஒற்றுமை. அவர்கள் பின்னாடி ஒரு பலம் வாய்ந்த ஒரு கூட்டம் இருக்கிறது என்பதுதான். இதுதான் அவரை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அவருக்கு ஒரு அது இல்லாம அவருக்கு மரியாதை இல்லைன்றதுனால இருக்கும். ஆனா அந்த காடு இருக்கும்போது அவர் பாக்கெட்டும் அவர் மெடுக்காரு. ஒரு கட்சியோ ஒரு கட்சி சார்ந்த எம்எல்ஏவோ ஒரு அமைச்சரோ ஒரு லேண்ட் விஷயத்துல பிரச்சனை வந்தா அதுல தலையிட முடியாது. அவங்களே நம்மள மாதிரி ஆட்களை கூப்பிட்டு நீங்க கொஞ்சம் அசோசியேஷன்ல பாருங்கம்மா அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு அதுதான் நடந்துட்டு. ஏன்னா ஒரு கட்சிக்காரர் இன்வால்வ் ஆனார்னா இன்னொரு கட்சிக்காரர் அவர் மேல இதுல பிரச்சனை பண்றாரு அப்படின்னு குற்றச்சாட்டம். அதுக்கு இல்லாம தைரியமா இருக்கிறவர்கள் அண்ணன் பல பொறுப்புகள் வைக்கலாம். ஆனா ரெவென்யூ ஆபீஸ்ல போய் இந்த கார்டு காமிக்க போதுதான் அவருக்கு வேல்யூ ஜாஸ்தி. அதுதானே உண்மை. அதுதான் நான் இங்க நினைவுபடுத்த விரும்புறேன். அது மட்டும் இல்லாம சங்கத்தோட பாதைகள் பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த அமைப்பு சாரா பட்டியல எப்படியாவது சேர்க்கணும் இந்த நிலத்தரகர் அமைப்பை. அதுல என்ன பெனிஃபிட் பாத்தீங்கன்னா ஒரு வயது முதிர்ந்தா ஒரு ஓய்வூதியம், அவங்க பிள்ளைகள் படிக்கும் போது ஒரு ஊக்கத்தொகை இதெல்லாம் கிடைக்கும். ஆனா ஒரு ரியல் எஸ்டேட் ஒழுங்கா பண்ணி சம்பாதிக்கிறது இந்த பணம் எல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா நான் அரசாங்கத்திலேயே காசு வாங்குற ஒருத்தனா இருக்கேன், அங்கீகரிக்கப்பட்ட ஒருத்தனா இருக்கேன்ற ஒரு விஷயத்துக்காக தான் தொடர்ந்து 21 வருஷமா நம்மளோட சங்கம் அந்த அமைப்பு சாரா தொழிலாளர் பட்டியல நம்ம வரணுன்றதுக்காக போராடிட்டு அதுக்காக போராடிட்டு நமக்கு தெரியும். அந்த வாரிய அமைப்புல நிறைய தொழிலாளர்களோட குறிப்பா சொல்ல போனா கட்டுமான தொழிலாளர்கள் அமைப்பு சாராத அன்ஆர்கனைஸ்டு செக்டர் சொல்லுவாங்க. அது மாதிரி அமைப்பு சாராத தொழிலாளர்கள்லாம் நிறைய பட்டியலிட்டு அரசாங்கம் உதவி செய்கிறது. இந்தியாவிலேயே இந்த மாதிரி நலவாரியம் அமைத்து முதல்ல மக்களுக்கு உதவி செய்கிற ஒரு மாநிலமாக தமிழ்நாடுதான் முன்னோடியாக இருந்துச்சு. முக்கியமானது. அதை தாண்டி இங்க கட்டுமான தொழிலாளர்களோ இல்ல அமைப்பு சாராத தொழிலாளர்களோ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்குல அரசாங்கத்துக்கு பணம் இருக்கு, கோடிக்கணக்கில் பணம் இருக்கு. ஆனா அந்த பணத்தை பெற்றுத்தரவர்களா சில பேர் சங்கம் அமைச்சு அதை பயன்படுத்தி வாரிய உறுப்பினர் வாரிய கார்டுலாம் போட்டு செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் முறையா அவங்க செஞ்சாங்கன்னா அந்த தொழிலாளிக்கு நீங்களே பாதிக்கப்பட்ட ஒருத்தருக்கும் அந்த குடும்பத்திலும் அந்த உதவி போய் சேரும். அது சரியா சேரல. அப்போ பார்த்துட்டு இருக்க நம்ம யாருன்னா என்னைக்காவது வாரியம் நம்ம வாங்கிட மாட்டோமான்னு ஏங்கிட்டு இருக்கோம். அப்போ நம்மளோட ஏற்றம் மட்டும்தான் ஏற்கனவே அரசாங்கத்துக்கு ஒரு உதவியை வாங்கி தரதுல ஒழுக்கம் இல்லாததுனால்தான் இன்றைய நிலையில இப்பொழுது தலைவர் கட்டுமானம் மற்றும் அமைப்பு சாரா ஒரு அமைப்பையும் உருவாக்கி சேர்த்திருக்காரு. அந்த அமைப்பையும் அண்ணா நிர்வாகிகளை கட்டமைத்து அது அவங்களையும் ஒன்று சேர்த்து நம்ம வாழ்ற காலத்துல 4 பேருக்கு பிரயோஜனமா இருக்கிற அந்த பணியை செய்யணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த அமைப்புல உள்ள தரகர்களுக்காக ஏற்படுத்தப்பட்டதுன்னு சொன்னேன். அப்போ தரகர்கள் மட்டும்தான் பெனிஃபிட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. இந்த தரகர்கள் யாருக்காக உழைச்சிட்டு இருக்காங்க தெரியுமா?
முழுக்க முழுக்க இப்ப 2016 வந்து இடைக்கால தடை வந்தது. லேண்ட் பிசினஸ் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் நிறுத்தப்பட்டது. அதுல பல பிரச்சனைகள் வந்தது. அதுல யாரு அதுல முதல்ல நேரடியா பாதிக்கப்பட்டாங்கன்னா லேண்ட் டெவலப்பர்ஸ். தேவத்தை வாங்கிட்டு கடனை வாங்கிட்டு அதுல பணத்தை போட்டுட்டு மாட்டிக்கிட்டு சிக்கல்ல எவ்வளவு பேர் எவ்வளவு பிரச்சனைகள் சந்திச்சாங்கன்னு தெரியும். அதுக்காக உயிரை கொடுத்து பணத்தை கொடுத்து கூட சேர்ந்து போராடின ஒரே சங்கம் நம்ம சங்கம். நம்ம சங்கம் டெல்லி வரைக்கும் இன்னைக்கும் நாளைக்கு ஒரு தடை ஆணை, அதாவது யானை ராஜேந்திரன் கேஸ் போட்டிருந்தாங்க உங்களுக்கு தெரியும். அதனாலதான் தடை ஆணை பிறப்பிக்கப்பட்டது, பத்திரப்பதிவுகள் நிறுத்தப்படல. அந்த தடை ஆணையை டெல்லி வரைக்கும் போய் நம்ம கேட்டதுக்கு அப்புறம் டெல்லியில இருந்து நம்ம கைட்லைன் என்ன கொடுத்தாங்கன்னா, நீங்க தமிழ்நாடு அரசுக்கிட்டே நீங்க பண்ணீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம், நாளைக்கே இப்போதைக்கு அது வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க, ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. அது மீண்டும் அந்த அந்த வழக்கை வந்து துரிதப்படுத்தி இந்த மாதிரி விளைநிலங்கள் பிரச்சனைகள் இன்னும் இருக்கு, அரசாங்கம் அதை சரி செய்யலன்ற ஒரு குற்றச்சாட்டு வருமே. ஆனால் அதே யானை ராஜேந்திரன் அந்த கேஸை வந்து டெவலப் பண்றாருன்னு வச்சுங்க, அப்பவும் சுப்ரீம் கோர்ட்ல போகக்கூடிய ஒரே சங்கமா நம்ம சங்கம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இவங்களுக்கு மேல் எப்பயுமே தொலைநோக்கு பார்வையோட அடுத்த பிரச்சனை யாருக்கு எப்படி வரும்ன்றதை சிந்திச்சு நம்ம தலைவர் அவர்கள் செயல்பட்டு இருக்காரு. நம்ம இந்த சங்க அமைப்புன்றது எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும். ஒரு சங்கம் தான் அது ஒரு பெனிஃபிட். அது எந்த அளவுக்கு பெனிஃபிட்ன்றது அந்தந்த சங்க அமைப்புகளுக்கு தெரியும். ஆனா அவர் ஒரு வார்த்தை சொன்னாங்க, எந்த சமுதாயத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி, எந்த கட்சியை சார்ந்தவங்களும் சரி, ஒன்றா நாம செய்யற தொழிலுக்காக வரணும்னா அது இந்த சங்கம் மட்டும்தான் அதுல முனைப்பா இருக்கும்ன்றதுல எந்தவித மாறுபட்ட கருத்து இல்லை. அந்த அளவுக்கு நாம் செய்யற தொழில் இதுல வந்து வித்தியாசா பல லட்சங்களும் பல ரூபாயை வந்து செலவு பண்ணி ஒரு கட்சிக்காக உழைப்பாங்க. அவங்க உயர்ந்து எப்படி வர முடியுமான்னா வர முடியாது. ஆனா இந்த சங்கத்துல உழைச்சா நிச்சயமா அண்ணன் மாதிரி உயர்ந்து கொண்டே போகலாம். அதுல நிறைய வாய்ப்பு உள்ள இந்த சங்கமா தான் நம்ம அமைப்பு. நம்மள நாம முதல்ல தலைவர் சொல்றது, நீங்க சம்பாதிங்க, குடும்பத்தை பாருங்க, உங்க குடும்பத்துல இருக்கிற வந்து அப்பா அம்மாவை பாருங்க, உங்க குழந்தைங்களை பாருங்க, உங்க ஒய்ஃபை நல்லபடியா கவனிச்சிங்க, நல்லா வச்சுங்க. வீட்டுல ஒருத்த தலை சேர்ந்துதான் குடும்பஸ்தனை வராம அவன் நாட்டுக்கு எந்த தொண்டு ஆற்ற முடியாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருக்கிற. அந்த வகையில இங்க கூடி இருக்கிற இந்த விஷயத்துல வந்து நான் சொல்ல வந்தது என்னன்னா, நம்ம எதுக்காக வந்தோம்னா, ரொம்ப ரொம்ப சாதாரணமா நல்லா சொன்னாங்க, ஒண்ணு பணம் வாங்குறதும் அழைப்புதை கொடுத்துட்டு போகுது, அது இல்லை, அது தேவையே இல்லை. அது குறிப்பா இந்த மாவட்டத்துக்கு நான் அதை சொல்ல வேண்டிய தேவையில்லை. அது ஆரி பாண்டியன் இருந்தாலும் சரி, இருந்தாலும் சரி, இனிமேல் வரப்போற லேண்ட் டெவலப்பர் இருந்தாலும் சரி, அந்த வாசுதேவன் தலைமையில இருந்தாலும் சரி, ஒருங்கிணைத்து அவர் கொண்டு போற பாங்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையிலேயே தமிழ்நாட்டிலேயே அதே நாட்டிலேயே எங்க சங்கத்திலேயே வேலூர் மாவட்டம் சிறந்த மாவட்டத்திலே எனக்கு எந்த அளவும் ஐயப்பாடுகளை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியாக. அது மட்டுமல்ல, நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் கூட்டங்கள் சேர்க்கறத பத்திலாம் நீங்க கருத்தெல்லாம் சொன்னீங்க. அதான் நான் சொல்றேன், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றீங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ணா சொன்னாரு 10,000 20,000 எஸ்டிமேட் இல்ல, அந்த அளவுக்கு பேராசெல்லாம் எனக்கு. அந்த YMCA மைதானம் என்பது எந்த சங்கமும் நிகழ்ச்சி நடத்தாத இடம். அந்த இடத்துல இந்த சங்கம் வெற்றியாக ஒரு மாநாட்டை நடத்த வேண்டும் என்பது மட்டுமே நமது ஆசை. அப்போ ஆளுங்கள்லாம் யார் கூப்பிட்டு வரும், யார் கூப்பிட்டு வரணும்னா நிலத்தரங்கள் தான் நிறைய பேர் வர முடியும். தொழில் சார்ந்து நம்ம உறுப்பினராக இல்லாத அனைவரையும் கூப்பிடணும், நம்ம குடும்பமும் வரணும். இந்த மாதிரி இதெல்லாம் கூட்டங்களை நம்ம கட்டமைக்க முடியும். அப்ப அந்த கூட்டங்களை கட்டமைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், அதிகமா ரியல் எஸ்டேட்டோ லேண்ட் டெவலப்பர்ஸோ மற்ற அமைப்புல இருக்கவங்களோ ஸ்ட்ரென்த்தா நிறைய பேர் வந்து ஒத்துழைப்பு வாய்ப்பு இல்லை. ஆனா தரகரை போய் 10 பேரை கூப்பிட்டீங்கன்னா உடனே அவன் 100 பேரை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால அண்ணன் மாதிரி ஆளுங்க, மோகன் அண்ணன் எல்லாரும் சேர்ந்து நிலத்தரகர்களுக்கு ஊக்கம் கொடுத்து அவங்க எத்தனை வண்டி கேட்டாலும் அவங்களுக்கு எடுத்து கொடுத்து, அதனால அந்த கூட்டத்தை ஃபில்லப் பண்ற வேலை பொறுப்பையும் அந்த 2 மாவட்டத்துக்கு நீங்க கொடுங்க. அதே மாதிரி தனிப்பட்ட முறையில ரியல் எஸ்டேட் ஒரு ஆபீஸ் வச்சிருந்தா அந்த ஆபீஸ்ல இருக்கிற ஒர்க்கர்ல ஆரம்பிச்சு அவங்களுக்கு ஒரு நாள் லீவு கொடுத்து எங்க மாநாட்டுக்கு வாங்கன்னு சொல்லி அந்த ஸ்டாஃப்ல இருந்து அவங்க குடும்பத்திலிருந்து கூப்பிட்டா நீங்க எதிர்பார்க்கிற 5,000 நீங்க ஈஸியா தாண்டிடுவீங்க என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, அதாவது இந்த பைசா விஷயத்த சொன்னாங்க, உண்மையிலேயே சொல்றேன், இந்த மாவட்டத்துக்கு பைசா விஷயமும் இந்த ஆள் கூட்டுற விஷயமும் தேவையில்லை. ஆனா அந்த கணக்கு எடுக்கிற இடத்துல நான் இருப்பேன். இந்த வேலூர் ஒட்டுமொத்த மாவட்டம் எவ்வளவு பேரை கூட்டு வருவீங்கன்றதை தெரிவிச்சு முதல் பரிசை தலைவர் அறிவிப்பார். அது வேலூர் மாவட்டத்துக்கு நான் தெரிவித்துக் கொண்டு மந்த வாழ்க்கை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.